இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வுமுறை தொடரில் இன்றைய தலைப்பு குடும்ப இனிமை. நாம் தமிழர்கள் எனும் பொழுது குடும்பமாக சமுதாயமாக வாழ நாம் கற்பித்து கொண்டவர்கள். அடிப்படையில் நம்முடைய வாழ்வை பொறுத்தவரை குடும்பம் சார்ந்த வாழ்க்கை, ஏதோ தனித்திரு புசித்திரு என்பது முனிவர்கள் வாழ்க்கை. அது அப்படி அல்லாமல் குடும்ப வாழ்க்கை என்பது இனிமை பொருந்தியது. அடிப்படையில் நம்முடைய வாழ்வின் இனிமை குடும்ப தன்மையுடன் குடும்ப ஒற்றுமை என்கிற அடிப்படையிலாக அமைந்திருப்பது. ஒரு மனிதன் அவனுடைய மனைவி, அவனுடைய மகன் மகள் மற்றும் சுற்றத்தார் என்று வாழ்ந்திருக்கும் பொழுது நாம் பலம் பொருந்தியவனாக திகழ்கிறோம். அடிப்படையில் நாம் நல்ல தன்மை, இனிமை வாய்ந்தவர்கள் எனும் தன்மை அதில் அமைந்திருக்கிறது. தனியாக ஒரு நபர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை முழுமையற்றது என்று பெரியவர்கள் கூறி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் அதில் என்ன இனிமை இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லுவது தான் ஒருவன் திருமணம் செய்து கொண்டால்தான் முழுமையானவன் ஆகிறான் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படை அதுதான். அடிப்படையில் ஒரு குடும்பம் எனும் பொழுது கணவன் மனைவி என்று வாழ்ந்து அதன் பிறகு பிள்ளை பேறு பெற்று மகனோ மகளோ பெற்றுக்கொண்ட பிறகு அந்த குடும்பத்தில் இனிமை மேலும் சேர்க்கிறது, வந்தடைகிறது. அப்படி நாம் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். ஆனால் அதில் என்ன இனிமை இருக்கிறது என்றால், எப்படி நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், ஒரு மகனோ மகளோ நாம் ஏதோ ஒரு விபத்திலோ அல்லது ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டோ நாம் இழந்த பிறகு இறந்து போய்விட்டார்கள் என்று ஒரு சூழ்நிலை வந்தால், அந்த குடும்ப இனிமையில் ஒரு கேரக்டர், ஒரு ஒரு நபரை நாம் இழந்து வருகிறோம் எனும் பொழுது நாம் அந்த இனிமை இல்லாமல் போய்விட்டிருப்பது தெரிய வரும். ஒரு கணவன் தன் மனைவியை இழந்து விடுகிறான் எனும் பொழுது அது தெரியும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனையோ மகனையோ மகளையோ இழந்து விட்டாள் என்றால் அதனுடைய தன்மை தெரிய வரும் அவங்களுக்கு. அவரவர் அதை தெரிந்து கொள்ள இயலும். அந்த குடும்ப இனிமை என்பது தனித்திருந்து பார்த்தால் தெரியும். குடும்ப இனிமை இல்லாத போதுதான் அதன் தன்மை புரியும். ஒற்றுமையான ஒரு தன்மை என்பதை விட குடும்பம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனம். அதில் உள்ள நபர்கள் அத்தனையும், திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் எனும் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இனிமை ஒருவருக்கொருவர் வாழ்விலும் தாழ்விலும் பங்கேற்றிருக்கும் பொழுது அதனுடைய பலம் நமக்கு தெரிய வரும். அதனால்தான் குடும்ப இனிமை என்பது போற்றுதலுக்குரியது. அதை நாம் உணர்ந்து பார்த்தாலே ஒழிய வேறு வகையில் அதை நாம் உணர முடியாது. நாம் தனித்திருந்து பார்க்கும் பொழுது அதில் வெறுமை ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்துவிடும். அதை ஈடுகட்டுவது, அதில் பெருமை சேர்ப்பது மனைவியோ மகளோ மகனோ என்பது நமக்கு புரிய வரும். இதை நாம் உணர்ந்து கொண்டால் குடும்ப இனிமை என்பது நாம் தனித்திருந்து அவர்களை விட்டு விலகி இருந்து பார்த்தாலும் நம்மால் புரிந்து கொள்ள இயலும். எனவே குடும்ப இனிமை போற்றும் வகையில் நாம் நமக்கு உள்ளதை கையில் இருக்கும் பொழுது அதனுடைய பெருமை தெரியாது, அதனுடைய இனிமை தெரியாது. நாம் அது இல்லாது இருக்கும் பொழுது தான் அதன் இனிமை, நாம் எவ்வளவு தூரத்துக்கு இழந்து விட்டு இருக்கிறோம், நம்மிடையே இல்லாமல் போயிருக்கிறது என்பது தெரிய வரும். அந்த வகையில் இனிமை போற்றுதல் எனும் வகையில் நாம் ஒரு வகையில் நம்முடைய தன்மைகள் நம்மிடையே பொருந்தி இருப்பதை போற்றும் விதமாக குடும்ப இனிமையை நாம் போற்றுதல் வேண்டும். ஒருவருக்கொருவர் இன்சொலல்
இனிமையான வார்த்தை கூறி நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது அதனுடைய தன்மை மிகும், இனிமை மிகும். அந்த வகையில் இனிமை போற்றுவது என்பது அடிப்படையில் குடும்ப இனிமை என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அதனுடைய தன்மை நமக்கு தெரிய வரும். இதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் நம்மிடையே இருக்கும், இல்லாதிருப்பதற்கு நாம் போய் அலைய தேவையில்லை. இருப்பதை போற்றி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இனிமை மிகும், அதனுடைய தன்மை மிகும், அது மேலும் போற்றுதலுக்குரியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள இயலும். எனவே குடும்ப இனிமை போற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வந்தால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்ப வாழ்வும் இனிமையானதாக சிறப்புற்றதாக இருக்கும் என்று கூறி இத்துடன் நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பான குடும்ப இனிமை என்பது நிறைவுறுகிறது. தயவு கூர்ந்து நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.